ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிவிஸ் குக் ஹவுஸ் சேனல். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி MGM டிசி வேர்ல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு 1179, கிட்ஸுக்கு 825. இது பேஸ்ட் ஆன் ஹைட்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹைட் செக் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் இந்த ஸ்பாட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 24 ரைட்ஸும் கிட்ஸுக்கு 19 ரைட்ஸும் இருக்குது. அடல்ட் ப்ளஸ் கிட்ஸுக்கு 9 ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் வேர்ல்டு ப்ளஸ் ஸ்பெஷல் அட்ராக்ஷன் கேம்ஸ் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் உங்களுக்கு 50 to 100 rupees பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது. உங்களுக்கு அந்த வேவ் பூல் வரத்துக்கு 2 டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 2:30 to 3 அண்ட் 3:30 to 4. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப்பில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த வாட்டர் வேர்ல்டுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:30 to 5:30 PM வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரைட்ஸ்லேயே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுடு. பேக்லாம் உங்களுக்கு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்க்கும் டைமிங்ஸ் இருக்குது. பார்க்கிங்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10:30 to 6 PM. அண்ட் சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடேஸ் 10:30 to 6:30 PM. அதே மாதிரி இங்கே வாட்டர் வேர்ல்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ்ஸஸ் நான் அலௌட் இல்லை. நீங்கள் அங்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜீன்ஸ் போட முடியாது. அண்ட் கன்ஃபார்மாக டிஷர்ட் வியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்படி இல்லைனா அங்கே உங்களுக்கு 125 ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். 5D தியேட்டர்லாம் இருக்குது. 5D தியேட்டர்லாம் உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் அட்ராக்ஷன் கேம்ஸ் சொன்னோம் இல்லையா. வீடியோ பிளாசா, டெவில் ஹவுஸ், புல் ஃபைட், கார்னிவல் கேம்ஸ், மிரர் மோஸ், பங்கி ஜம்பிங், கிட்ஸ் பேட்டரி கார், வாட்டெக்ஸ், 5D தியேட்டர், இது எல்லாமே நம்ம பே பண்ணோம். அரௌண்ட் 50 to 100 rupees கிட்ட நம்ம பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அங்கே வாட்டர் கேம்ஸ் கிட்டேயும் லக்கேஜ் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு சேஃப்டி லாக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் நீங்கள் சேஃப்டி லாக்கரில் வச்சுட்டு நீங்கள் போகலாம். ஸோ அன்வான்டாக திங்ஸ் எங்கேயுமே வைக்கிறது சேஃப் கிடையாது. அண்ட் மெயினாக ரோலர் கோஸ்டர், பிக் வீல், சூப்பர் டூப்பர், வேவ் ஸ்விங்கர், அதுக்கப்புறமா வாட்டர் கோஸ்டர், இந்த ரைட்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் தான் நீங்கள் ஆக்சுவலாக இதுக்குள்ளே போனதுக்கே ஒரு வேல்யூ இருக்கும். எல்லா கேம்ஸுமே கிட்ஸும் இது பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற ஸ்பீடில் அது ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். க்ரௌடை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்லேயே க்ரௌட் அங்கேயே நிறைய பேர் நின்றுடுறதுனால அது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இருக்கிற ரைட்ஸ்க்கெலாம் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன ரைட்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, க்ரௌட் கம்மியாக இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் க்ரௌட்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில். அண்ட் மெயினாக பெரிய ரைட்ஸ்க்குலாம் ரோலர் கோஸ்டர், அப்புறமா பிக் வீல், இந்த மாதிரி ரைட்ஸ்க்கு தான் அதிகமான மெம்பர்ஸ் நிற்கிறாங்க. க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் வேர்ல்ட் போயிட்டீங்கனாலும் அங்கேயும் லாஸ்ட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லை நீங்கள் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மந்த்துக்கு ஏதாவது ஆஃபர் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எந்த மந்த்தில் பர்த்டே இருக்கோ அவங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது. எல்லா மந்த்துக்குமே இருக்குது. அந்த மந்தில் நம்மளோட பர்த்டே இருந்துச்சுன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்குறாங்க.
அது இல்லாமல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. ஐடி கார்டு எடுத்துகிட்டு போய் ஷோ பண்ணால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி குரூப் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 25 மெம்பர்ஸ்க்கு மேலே போனீங்க அப்படின்னாலும் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து டிக்கெட் அவைல் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக்கெட் ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த ஆஃபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே போய்லாம். இந்த ரேஞ்சஸ் செம்ம ரைடுங்க. ஆனால் எப்படி இதில் போகிறாங்கன்னு தெரியல. நமக்கு சின்ன ரைடு போனாலே வந்து தலை சுற்றுது, பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் இந்த ரைடு வந்து இங்கே போகிறவங்களாம் ரொம்ப கிரேட் தான். ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் நின்றுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் போகுது. ஸோ இதெல்லாம் இந்த ரைட்லாம் போகிறீங்கன்னா செம்ம ஆக்சுவலி உங்களுக்கு உள்ளே வந்து என்ஜாய்மெண்ட் செம்மையாக கிடைக்கும். அண்ட் இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் 2 பேருமே போகிற மாதிரியான ரைட்ஸ் தான். அண்ட் இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி எந்த ரைட்ஸுமே கிடையாது. பிகாஸ் இதில் கிட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. கிட்ஸுக்காகவே வந்து ரோலர் கோஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹைட்டும் கம்மி உங்களுக்கு. ஸோ வந்து அவ்வளோ இது வந்து பயமாக இருக்காது. இதில் வந்து அடல்ட்ஸும் போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா ரைட்ஸுமே உங்களுக்கு 1 டைம் தான் போக முடியும். ஸோ எந்த ரைடுமே ரிப்பீட்டடாக போக முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு கையில் மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களெல்லாம் திருப்பி அந்த ரைட்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அதுக்கப்புறமா க்ரூப்டு ஹவுஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த ஷூ ஹவுஸ், அதுக்கப்புறமா வந்து ஹம்டி டம்டி, இது எல்லாமே நிறைய இருக்குது. டெவில் ஹவுஸ் இருக்குது. டெவில் ஹவுஸ்லாம் நம்ம இங்கே பேமெண்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். ஒரு சைடில் வந்து அடல்ட்டு, அதுக்கப்புறமா வந்து சின்ன குற்றாலம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10:30லேருந்து 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு இருக்க டைமில் வந்து நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி ஒரு ரைடும் போனீங்கன்னா எல்லா ரைடுமே போய் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது செம்ம ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக எம்ஜிஎம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணி போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிஸ் குக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching Nivi's Cookhouse. Bye.